அன்பு நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். தோ இப்போ வந்துடும், தோ நாளைக்கு வந்துடும், தோ வருது, இல்லை வரல, இல்லை அடுத்த வருஷம்தான், இந்த படமே வருமா வராதா தெரில அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகளுக்கு விடை ஒன்று கொடுத்தாங்க நேற்று. ஒரு அப்டேட்டு. எந்த அப்டேட்டுன்னா, ஜெயிலர் 2 அக்டோபர் 15 வெளியீடு. சன் நிறுவனம் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மியூசிக்கோடு போட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரொமோவோடு சேர்த்து அழகாக வந்து நம்ம வினயன் ஜெயிலரில் வந்தால் பாருங்கள், வினயன் கடைசியாக டைலாக் சொல்லிட்டு போவார், ஜெயிலர் நீ என்னை ஈஸியாக கொண்டுடலாம், ஆனால் எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, எனக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார் வினயன். அந்த படத்தில் ஒரு காலி பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஜெயிலர் 2வோட தொடக்கம் எங்கே வருது, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத இந்த டீசர் மூலிமா சொல்லிட்டாங்க. ஸோ அவருக்கு உண்டான ஆட்கள் ரஜினிகாந்த், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி அலப்பறை பண்ண போகிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதைன்றதை இந்த ப்ரொமோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் இல்லாத நிறைய பேர் வந்து செகண்ட் பார்ட்டில் வர்றாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சில பேர் வந்து அந்த வேணு வஜ்ர அந்த மலையாள நடிக்கிற ஒருத்தர் இருக்கார். திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் வந்து டக்கு ஒரு ஷார்ட் மாதிரி காட்டிட்டே போகிறாங்க. இதெல்லாம் இருக்குது. ஸ்டெப்ஸில் இருந்து ஒரு லேடி புடவை கட்டிட்டு இறங்குறாங்க. அது யாருன்னு தெரியல. படையப்பாளர் ரம்யா கிருஷ்ணன் இறங்குற மாதிரியே ஒருத்தங்க இறங்கி வராங்க. இதெல்லாம் சஸ்பென்ஸாக இருக்குது. யார் அந்த லேடி? ஏன்னா ரம்யா கிருஷ்ணனை கடைசி ஷாட்டில் கூட க்ளீனாக காட்டுறாங்க. ஸோ அது ரம்யா கிருஷ்ணன் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ இன்னும் ஏதோ ஒரு லேடி வில்லி இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்றது மட்டும் க்ளீனாக தெரியுது. இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த படத்தில் புகுத்திருக்க போகிறாங்க அப்படின்றது மட்டும் பார்ட் 2ல் க்ளீனாக தெரியுது. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ சார் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு இணையதள பக்கத்துலையும் கேட்டீங்க, யூடியூப்பில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் தெளிவாக சொன்னேன், இந்த திரைப்படம் ஒன்று ஆயுத பூஜைக்கு வெளியே வரும், இல்லைனா தீபாவளிக்கு வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ அவங்க ஆயுத பூஜையை முன்னிட்டு அதனுடைய ஃபெஸ்டிவல் ரிலீஸ்க்காக இந்த படத்தை பண்ணுறாங்க. நிச்சயமாக வந்து ஆயுத பூஜை ஒரு லாங் வீக்கெண்டு வருது. ஏன் சொல்கிறேன்னா, அக்டோபர் 15 விழா அன்று வழக்கமாக வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆன கூட்டம் வந்துடும். வெள்ளிக்கிழமையும் ஆல்ரெடி வீக்கெண்டு கூட்டம் வந்துடும். சனி ஞாயிறு ஆல்ரெடி லீவு. மண்டே ஆயுத பூஜை கவர்மெண்ட் ஹாலிடே, திரும்பவும் டியூஸ்டே விஜயதசமி கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது 4 பிக்கெஸ்ட்டு ஹாலிடேஸ் இருக்குது இந்த படத்துக்கு. அதெல்லாம் ஃபஸ்ட்டு 2 டேஸ் எப்படி பார்த்தாலும் ரசிகர்களே ஃபில் பண்ணுவாங்க தேட்டரில். ஸோ மொத்தத்தில் 6 நாளும் இந்த படத்துக்கு அமோக வரவேற்பு இருக்கும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா, தீபாவளி கூட பார்த்திங்கன்னா சண்டே வருது இந்த வருடம் தீபாவளி. ஸோ அது பார்த்தா கூட உங்களுக்கு அந்த சண்டே லீவோடு அது போயிடுச்சு. ஸோ மண்டே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஒரு கவர்மெண்ட் லீவ் தருவாங்க எப்போவுமே, அது தீபாவளிக்கு மறுநாள். ஸோ அப்படி பார்த்தா கூட ஒரு 3 நாள் தான் வருது. ஆனால் இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 4 நாட்கள், அதுக்கு முன்னாடி ஒரு நாட்கள், 5 நாட்களுக்கு மேலே இந்த படம் வந்து லீவு நாள்லேயே ஓட போகுது அப்படின்றத மட்டும் ஒரு வெயிட்டு காட்டியிருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் டீசரில் கவனிக்காமல் விட்டுட்டீங்க. என்னென்னா, இந்த டீசரில் ரஜினியை காட்டவே இல்லை. எங்கேயோ பேக் ஷாட்டில் எங்கேயோ லாங் ஷாட்டில் நிற்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்களே தவிர ரஜினியோட ஃபேஸை ஃபுல்லாகவே காட்டவே இல்லை. ஸோ அப்போ இந்த படத்தில் ரஜினிக்கு இன்னொரு லுக்கு இருக்குது. ஏன்னா சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்னா நிச்சயமாக இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்னொரு லுக்கு இருக்குது அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. உங்களுக்கே நீங்களே கவனிச்சிருப்பீங்க, என்ன ரஜினிகாந்த் அவர்களை ஃபுல்லாகவே காட்டல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ரஜினிகாந்துக்கு ஏதோ ஸ்பெஷலாக ஒரு லுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. உங்களுக்கு யோகி பாபு கூட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்தாரு, ஜெயிலர் 2 சம்மந்தமாக ஏதாச்சும் பேசுங்க சார் சொல்லும்போது வந்து, சார் நான் ஜெயிலர் 2 பற்றி நான் எதுவும் சொல்லக்கூடாது, ஆனால் பட் பயங்கரமாக இருக்கும், ஃபஸ்ட் பார்ட் விட இன்னும் செகண்ட் பார்ட் பயங்கரமாக இருக்கும், என்னுடைய ரோல் இந்த படத்தில் இன்னும் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார். உங்களுக்கு தெரியும், இன்னும் காமெடியில் இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இந்த படத்தில் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆனால் யோகி பாபு கூட ஷார்ட்டில் காட்டுறாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் டக்கு காட்டி போகும்போது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி தேட வேண்டியதாக இருக்குது. யாராவது தான் நடிச்சிருக்கீங்க நீங்கள், என்னப்பா இது இவ்வளோ காஸ்ட் அண்ட் கிரீவாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. அதேமாதிரி ரித்திக் ரோஷன் அவர்களும் இந்த படத்தில் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணுறாரு. அதனால் நம்ம ஒரு போர்ஷன் நல்லா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள் ஷூட் எடுக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்பட்டு சேர்த்துக்கலாமே படத்தில் அப்படின்ற மாதிரிலாம் கூட செய்திகள் பரவிச்சு. ஏன்னா இந்த நடிகருடைய போர்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி இவ்வளோ கொஞ்சம் அதிகப்படுத்தலாமே அப்படின்ற மாதிரிலாம் கூட செய்திகள் பரவிச்சு. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் என்ன இருந்தாலும் வந்து அக்டோபர் 15 ஒரு பெரிய பிளாஸ்ட் இருக்குது அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ தலைவர் அவர்கள் பற்றி சொல்லவே வேண்டியதே இல்லை. அவர் இந்த வயசுலேயும் வந்து சும்மா சிங்கம் மாதிரி நிற்கிறார். அவர் சிங்கம் இல்லை, அவர் சைட்லேயே சொன்ன போனால் அவர் குதிரை மாதிரி நிற்கிறாரு. ஏன்னா அவர் கண்டினியூவாக படம் பண்ணியார். இன்றைக்கி இருக்க ஹீரோ கூட அவ்வளோ படம் இல்லை. இன்றைக்கி இருக்க மார்க்கெட்டில் லீடிங்கில் இருக்கிற
யங் ஹீரோஸ் கூட அவ்வளோ படங்கள் இல்லையே. ஆனால் தலைவர் பாருங்கள் டக்குன்னு அடுத்தது தர்மன் போட்டார், அதுக்கு அடுத்தது கமலஹாசன் படமும் அடுத்த ஜனவரி ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததும் வந்து 2-3 பேர் லைனப்பில் வச்சுக்கிட்டு இருக்குன்னாங்க. ஸோ இவ்வளோ லைனப்பில் இருக்கும்போது வந்து தலைவர் வந்து இது ஆரம்ப காலத்தில் சினிமாவுக்கு வந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு படம் 2-3 படம் ஹிட் ஆச்சுன்னா உடனே டக்கு ஒரு 10-15 படம் புக் ஆகும். அந்த மாதிரி புக் பண்ணிட்டே போகிறாங்க. ரஜினிக்கு இன்னமும் புக் பண்ணிட்டு போகிறாங்க. அவர் எத்தனை வயசு வரைக்கும் ஹீரோ நடிப்பார்னு அவருக்கே தெரியாத பொழுது, உண்மை சொல்ல போனால் ரஜினிக்கே தெரியாத பொழுது, நம்ம இன்னும் எத்தனை வயசு தான் போய் நம்மளை ஹீரோவை போட்ட படம் எடுத்துகிட்டு இருப்பாங்கன்ட்டு அவருக்கே தெரியாத பொழுது அந்த அளவுக்கு வந்து தலைவர் படம் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன தான் இருந்தாலும் வந்து இப்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து கொடுத்துட்டாரு தலைவர் கொடுக்கல, தண்ணீர் ஒன்று கொடுத்துருச்சு. எங்கள் படம் வரியா, யார் நினச்சாலும் தடுக்க முடியாதியா அப்படின்றதுக்கு அப்படியே ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சு கொடுத்துட்டாங்க. அக்டோபர் 15 படத்தை வந்து பார்த்துட்டு போய்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி வந்து சன்னிறுவனம் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் இப்போ நிறைய பேர் வராதுன்னானுங்க, சில பேர் வந்து காட்சி சரியில்லைன்னானுங்க, சில பேர் வந்து படமே சரியில்லைனால ரீஷூட்டு போகிறாங்க, மொத்தமாகவே ரீஷூட் போகிறாங்க, இது போகிறாங்க அது போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் பல கதைகளை கட்டுக்கதைகளை அவுத்து விட்டுட்டே இருந்தாங்க. நம்ம தெளிவாக சொன்னோம், நெல்சன் அவர்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைக்கு ஒரு 50% முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். அதை தான் நம்ம தெளிவாக சொன்னோம். ஏன்னா நம்ம ஆத்தென்டிக்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசுவோம், சும்மா வந்து எடுத்து கவுத்துமானலாம் நம்ம பேச மாட்டோம். நான் முதலே தெளிவாக சொன்னேன், இயக்குனர் நெல்சன் அவர்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை முடிக்கிறேன், ஒரு 60-70% முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெல்சன் வந்து கிட்டத்தட்ட இப்போ 50-60% வந்து இந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். நிச்சயமாக சொல்லப்போனால் அதான் இப்போ நெல்சன் தன்னுடைய வேலையை முடிக்க போகிறார். கூடிய விரைவில் எடிட்டிங் முடிச்சு சென்சாருக்கு போக போகுது அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா அக்டோபர் 15க்கு இன்னும் 2 மாதம் தாங்க நடுவில், ஆகஸ்ட் செப்டம்பர், இது ஜூலை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஜூலை அப்படியே ஓடிடும். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாள் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த படம் வரத்துக்கு. இந்த படம் வரத்துக்கு மொத்தமே 100 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 100 நாளில் இன்னும் என்னென்ன வேலை முடியணும், என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சிட்ருப்பீங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுவரை தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன படங்களில் இன்று வரை அதிக வசூல் செய்த திரைப்படமாக ஜெயிலர் தான் இருக்குது. இப்போவும் ஜெயிலர் தான் நம்பர் 1 இடத்துல ஜெயிலர் தான் இருக்குது. உலக அளவில் 2.0 இருக்குது. ஸோ 2 இடங்கள்லையுமே ரஜினிகாந்த், என்ன சொல்லப்போனால் எல்லா ஸ்டேட்கள்லையுமே ரஜினிகாந்த் படம் ஜெயிலர் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. ஒரு சில ஸ்டேட்டில் வேணால் கூலி இருக்கலாம், இல்லைனா 2.0 இருக்கலாம். பட் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இங்கே ரஜினிகாந்த் படங்கள் தான் உலக அளவில் நம்பர் 1 இடங்களில் வசூல் ரீதியாக இருக்கிற ஒரு படம். இதை மற்றவங்க கோச்சிங்கனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நான் சொல்லலை, தமிழகத்தில் உள்ள எல்லா விநியோகஸ்தரும் சரி, திரையரங்கு உரிமையாளர்களும் சரி, எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஜெயிலர் தான் சார் இன்று வரை தமிழகத்தில் ரிலீஸ் ஆன படங்களையே அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்றத ஆணித்தனமாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதனுடைய சாதனையை இது முறியடிக்குமா, 2.0 வசூலை மீறி இந்த படம் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த திரைப்படத்துடைய ஓடிடி உரிமையை எத்தனை வாரத்துக்கு பிறகு ஓடிடி தளங்களை வெளியிடுறாங்க அப்படின்றது இன்னும் நம்ம உறுதிப்படுத்தலை. ஒரு வேளை 8 வாரங்களுக்கு பிறகு தான் இந்த படம் ஓடிடி தளங்களை வெளியாகும்னா நிச்சயமாக இந்த திரைப்படம் இப்போயே எழுதி வச்சுக்க 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் அடிக்கும். ஏன்னா மல்டிப்ளெக்ஸ், நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸில் எல்லா திரையரங்கிலும் இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா 8 வாரங்களுக்கு பிறகு ஓடிடி ரிலீஸ் ஆகிற படங்கள் மட்டும்தான் மல்டிப்ளெக்ஸில் அங்கே வெளியாகும் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 8 வாரம் கழித்து இந்த படம் ஓடிடியில் வரும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வந்ததுன்னா நிச்சயமாக சொல்கிறேன், இப்போவே எழுதி வச்சிங்கன்னா தமிழ் சினிமா உலகின் முதல் 1000 கோடியை தொட்ட ஒரே திரைப்படம் ஜெயிலர் 2 அப்படின்றத நீங்கள் இன்றைக்கே எழுதி வச்சுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் கண்டென்ட்டை புகுத்திருக்காரு நெல்சன் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி ஒர்க் பண்ணி மெனக்கெட்டு எடுத்து பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக கண்டிப்பாக அனைத்து தரப்பு மக்களுக்கும், ஏன் சொல்ல எதிராளியும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை செதுக்கி இருப்பார் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேணவே வேணாம். இப்போவும் சொல்கிறேன், ஜெயிலர் 2 இந்த பார்ட் 2 வரிசைகளில் ரஜினிகாந்துடைய இந்த திரைப்படம் ஒரு மெகா சாதனை புரியும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன், அடுத்தது ஜெயிலர் 2 அப்டேட்டுகள் இதுக்கப்புறம் 2 மாதமும் அலப்பறை கிளப்பிட்டு தான் இருக்க போகிறாங்க. புதுசாக அப்டேட் வந்துட்டு தான் இருக்க போய் இன்னும் ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள், உக்கும் மாதிரி என்ன சாங் போட்டிருக்காங்களா, இதெல்லாம் போக போக வரதான் போகுது. இதுமேல்ட்டு தலைவர் திருவிழா அப்படின்றத காலண்டரில் நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.